ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு சில்வர் ப்ளே பட்டன் நேற்று வந்து நம்ம கைக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து உங்களால் மட்டும்தான் வந்து சாத்தியம் ஆயிருக்கு. நீங்கள் கேட்குற ஒரு வீடியோலையும் கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விக்கு நம்ம ரிப்ளை பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து வீடியோ வந்து போட்டு வரும். நிறைய டாபிக் சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டிருந்தோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து வீடியோ வந்து கேட்டதுனால ரெகுலராக வந்து நம்ம போஸ்ட் பண்ண வந்தோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபரை நம்ம சேனல் மூலிமா வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களால் மட்டும்தான் வந்து சாத்தியம். அனைவரும் சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் வந்து பண்ணீங்களோ கண்டிப்பாக வந்து அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு வந்து நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கோம். நீங்கள் இல்லாத கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை அப்படின்றத கண்டிப்பாக வந்து நான் உணர்ந்து உங்களுக்காக வந்து தெரிவிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வந்து பேச போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அவங்க புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க எந்த தேதியில் வந்து அப்ளிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க, எந்த தேதியில் விண்ணப்ப படிவம் வந்து கொடுக்க போகிறாங்க, எங்கே வந்து விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க, முகாம் வந்து எந்த இடத்துல வந்து நடத்துவாங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விண்ணப்ப படிவங்கள் அப்ளை பண்ண போகிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் தவற விட்டுருப்பீங்க, முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத விண்ணப்பம் இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணி ரெகுலராக வந்து பணம் வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து முக்கியமாக தேவை, என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவை, அதை எப்படிலாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி வந்து கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஆர்டிகல் மூலிமா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்பில் வந்து சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலாய் ப்ராசஸ் முடியலன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேல்முறையீடு பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான டேட்டும் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு, என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கீமில் இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி முகாம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நகரங்கள் கிராமங்களில் 2 கட்டமாக வந்து முகாம் நடத்தியிருந்தாங்க விண்ணப்ப படிவங்களை வந்து பெறறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,25,00,000 மேலே வந்து குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு சிலவங்க வந்து அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ புதுசாக வந்து வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து ஆனால் வந்து அந்த முதல் கட்ட முகாம்லேயே வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் தமிழக அரசு இது வரைக்கும் வந்து தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து கருதி ரீஅப்ளை பண்ணவங்களும் சரி, இல்லை வந்து பரிசுநிலை மற்றும் கலாய் வளர்ந்தும் சரி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,15,00,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகளை 16,00,000 பேருக்கு மேலே வந்து பயனாளிகளை வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே இதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து சட்டப்பேரவையில் இந்த இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தார். அதாவது வந்து புதுசாக வந்து ஏதோ ஒரு காரணத்தில் வந்து முகாம் மொழி வந்து அப்ளை பண்ண வந்து தவற விட்டுருப்பாங்க. ஒரு மாதம் தான் வந்து முகாம் நடந்தது. இதில் வந்து ஒரு சிலவங்க வந்து தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வரும். அவங்க வந்து புதுசாக வந்து தகுதியானவங்க கருதுனாங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் இந்த ஸ்கீமில் பணம் வராத வந்து தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். புதுசாக வந்து விண்ணப்ப படிவம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தார் அப்படி போன மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஜனவரி மாதம் புதிய விண்ணப்ப படிவங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து பெறப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்ன டேட்டில் வந்து புதிய விண்ணப்பம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க. புதிய விண்ணப்பம் வந்து எந்த டேட்டில் வந்து அறிவிப்பாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து இப்போ ஒரு ஆர்டிகளை வந்து பார்க்க போகிறோம். அதோட சென்டரில் வந்து டீட்டெயிலாக அதுக்கான டேட்டும், அதுக்கப்புறம் வந்து எந்த முகாமில் வந்து முகாம் வந்து எங்கே நடக்கும், உங்கள் கிராமத்தில் எந்த இடத்துல வந்து விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் அந்த ஆர்டிகல் நடுவிலே வந்து நான் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டிகல் எதை பற்றி இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரைட்டீரியாலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து கட்டாயமாக வந்து ஸ்டேபிலிட்டியாக வந்து வச்சிருக்கணும். நீங்கள் ரெகுலராக கொடுக்குற ப்ரூஃப் மூலியமாக தான் உங்களுக்கான அப்ரூவல் ப்ராசஸ், அதாவது நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிற ப்ராசஸ் வந்து நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் மூலியமாக தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகிறதும் ரிஜெக்ட் ஆகிறதும் உங்களுக்கு ரெகுலராக வந்து பணம் வரத்தும் தீர்மானிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஆர்டிகளை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து அதை பற்றி வந்து பேசும். அந்த ஆர்டிகளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் போயிட்டு TN info
360 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டைப் பண்ணுறது போலே ஸ்க்ரீனில் டைப் பண்ணுறது போலே கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோ ஆகும். நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்க தெரியும், இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களால் இதே போல் வந்து சர்ச் பண்ணி வந்து ஓப்பன் பண்ண முடியலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன், இந்த வெப்சைட்டோட லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்படி வந்து ரெகுலராக வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டு வரோமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகளை வந்து உடனுக்குடனாக வந்து நம்ம நிறைய வந்து எழுதினு வரோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பிஎம் கிசான் ஸ்கீம், பிஎம் ஹவுஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இது போல் வந்து நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகளை வந்து எழுதினு வரோம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கூட முழு விவரம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு 3 லைன் பட்டனை வந்து மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது ஹோமு மெயின் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் போஸ்ட் 1 KMUT அப்படின்னு இருக்கும். அந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்டிக்கல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு தகவலாக வந்து கொடுத்துருப்போம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக முழு தகவலும் வந்து இருக்கும். இந்த தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, இது வரைக்கும் வந்து எத்தனை பேர் வந்து 1000 ரூபாய் வந்து பெற்று வராங்க, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். அதை வேணால் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 11,85,000 பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேல்முறையீடோட தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியே வந்து முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் சார் ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், துணை ஆணையர் மூலயமா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து நடைபெற்றது. இந்த கலாய்வு ப்ராசஸ் முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மேல்முறையீடில் வந்து பணம் வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கலாய்வு ப்ராசஸ் முடியாதவங்களுக்கு இதுக்கு மேலே கலாய்வு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பணம் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துட்டு வர சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு விரைவில் வந்து அதுக்கான தகவல் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தார். அதே போல் வந்து இப்போ நம்ம ரீசனாக வந்து சொல்லுகிற மாதிரி அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தார். முக்கியமாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன புதிய நெறிமுறைகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே நிறைய பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருவோம். நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். மகளிர் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு குறைவாக தான் வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும். முக்கியமாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க 21 வயதுக்கு மேலே வந்து இருக்கணும். அந்த 21 வயது வந்து எந்த டேட்டா பர்த்ன்ற குறியீடத்தை இந்த வீடியோவில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் வெப்சைட்லேயே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் வந்து நான் ஷோ பண்ணுறேன். கண்டினியூ வந்து பார்த்துனவங்க நிறைய பேர் வந்து 21 வயசு எந்த டேட்டா பட்டில் இருந்து அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கான டீட்டெயில் விளக்கம் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் பெறறவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி இல்லை. உங்களுடைய குடும்பத்தின் கரண்ட் யூனிட், அதாவது வந்து டிஎன்இபி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. இந்த க்ரைட்டீரியாவை நிறைய பேர் வந்து மீறுறீங்க. அதாவது மாதத்துக்கு 400 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே இந்த க்ரைட்டீரியா வந்து மீறிடுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நஞ்சை நிலம் வந்து எவ்வளோ வச்சிருக்கணும், புஞ்சை நிலம் வந்து எவ்வளோ வச்சிருக்கணும், எவ்வளோ குறைவாக இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர குடிமக்களாக வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. தமிழ்நாட்டின் நிரந்தர குடிமக்களாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வந்து நீங்கள் வச்சிருக்க கூடாது சொந்த பயன்பாட்டிற்கு. இதை வந்து முக்கியமான கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன, ஓய்வூதியம் பெறறவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து மாமியார் வந்து ஓய்வூதியம் பெறாங்க, மருமகள் நாங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மாமியார் ஓய்வூதியம் வந்து பெற்றிருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப அட்டையில் ஒரே ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கேட்குறீங்க. நம்ம இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை வந்து முக்கியமாக வந்து தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி புத்தகம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். முக்கியமாக வங்கி புத்தகம் நீங்கள் கொடுக்கறதோட உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற கைபேசி எண்ணை வந்து கொடுங்க. ஒரு எஸ்எம்எஸும் வந்து உங்களுக்கு வெரிஃபை வரும்போது கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து எஸ்எம்எஸ் வரும். அதனால் கையில் வந்து வச்சிருக்கிற மொபைல் நம்பர், ஆதாரில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. அது மட்டும் அப்ளை பண்ணும்போது யாரோட குடும்ப தலைவியாக இருக்கணும், யார் பேரில் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்ளிகேஷனில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வருமான சான்றிதழ் இருந்தால் வந்து அட்டாச் பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுலாம். இருப்பிட சான்றிதழ் இருந்தால் வந்து அட்டாச் பண்ணலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். முக்கியமாக வந்து மின்கட்டண ரசீது வந்து கேட்பாங்க. உங்களுடைய தரவுகளை வந்து டிஎன்ஏபி மூலமா வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக மின்கட்டண ரசீது, இபி பில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதையும் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் கொடுக்குற க்ரைட்டீரியாவில் நீங்கள் வந்து எலிஜிபிளாக வந்து வருவீங்க அப்படின்னு வந்து தெரிவிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து எழுதியிருப்போம். முறை 1 முறை 2 அப்படின்னு இதை வேணால் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொழிலோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிற பாயிண்ட் வந்து தெரியாத இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் KMUT வந்து ஓப்பன் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலே வந்து இருக்கும். இதே போல் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து டேரெக்டாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போகும். இதில் 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா முகப்பு, திட்டம் பற்றி, காட்சியகம், சேவை மையம், கம்ப்ளைண்ட்ஸ் இது போல் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் முகப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா குடும்ப தலைவி வரையறை அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம சொன்ன க்ரைட்டீரியா எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து வந்திருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக இருந்தாங்கன்னா பெண் வந்து குடும்ப தலைவியை வந்து கருதி அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை குடும்ப தலைவி இல்லைனா 21 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு குடும்ப தலைவியை வந்து கருதி அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத தனி பெண்கள், கையமை பெண்கள் மற்றும் திருநங்கை தலைமையில் வந்து குடும்பங்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து குடும்ப தலைவியை வந்து கருதப்படுவாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து குடும்பமாக இல்லைனாலும் திருநங்கை வந்து ஒரு குடும்பமாக வந்து இருக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஒரு குடும்ப தலைவியை வந்து கருதி எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார தகுதிகள் நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்த பாயிண்ட்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு குறைவாக வந்து வருமானம் ஈட்டணும், 5 ஏக்கராவுக்கு மேலே நிலம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் கேட்ட பாயிண்ட் வந்து வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க. இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குடும்ப தலைவிக்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகள் குடும்ப அட்டைகளில் இருக்க வேண்டும். 21 வயது நிரம்பிய பெண் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செப்டம்பர் 2022க்கு முன்னாடி, செப்டம்பர் 15 2022க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல முகாம் வந்து நடைபெறுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. அது சம்மந்தமாகவும் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். குடும்ப அட்டை இருக்கும், நியாயவிலை கடை அமைந்திருக்கும், விண்ணப்பம் பதிவு முகாமில் மட்டுமே வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நியாயவிலை கடை உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற முகாமில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மேல்முறையீடு பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரேஷன் ஷாப்லேயே வந்து முகாம் வந்து நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அதுக்கு பக்கத்தில் எங்கன்னா நடக்குதா அப்படின்றத உங்கள் கிராமத்தில் மக்களில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். முக்கியமாக வந்து ரேஷன் ஷாப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். ரேஷன் ஷாப்பில் தான் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த போஸ்ட்டில் வந்து போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்ற நம்ம வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். அப்படிலாம் நீங்கள் வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் நிறைய ஆர்டிகல் சம்மந்தமாக வந்து போட்டிருக்கோம். ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணி நிறைய ஆர்டிகல் வந்து இருக்குது. நீங்கள் வேணால் வந்து படித்து பார்த்து டீட்டெயிலாக வந்து பயன்பெறலாம். இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிற ஸ்கீமில் எந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து எப்போ அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற டேட் வந்து ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு வந்து கேட்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான புதிய விண்ணப்பம் டேட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 22ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படின்ற ஜனவரி 22ஆம் தேதிக்கு மேலே இருக்கும்ன்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. அஃபிஷியலான டேட் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆர்டிக்கல் மூலமா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிற நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாக புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலில் மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து பழைய வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் வந்து தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.